கிரீடம் க்ரௌன் அது தங்கத்தில் தான் செய்கிறது. ஆனால் அதுக்கு வெறும் தங்கத்தில் செஞ்சால் அதுக்கு அவ்வளோ வேல்யூ இல்லை. அதுக்கு ஒரு டைமண்ட் வேணும். அது எத்தனை டைமண்ட் இருக்குது, எவ்வளோ வேல்யூபிள் டைமண்ட் இருக்குது, அதை வச்சு தான் அந்த கிரீடத்துக்கு வேல்யூ. அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் ஒரு கிரீடம். வைரங்கள் இங்கே வந்திருக்கிற எல்லா கெஸ்ட்ஸு அதை வச்சு தான் இருக்குது. சோனியா மேடமுக்கும் வனிதா விஜயகுமார் மேடமுக்கும் வந்திருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் நம்ம டெக்னீஷியன்ஸுக்கும் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். உங்களோட ஹெல்ப்பு ஆசீர்வாதம் எங்கள் மேலே எப்போ இதே மாதிரி இருக்கணும்னு வேண்டிட்டு முன்னாடி பேசுகிறேன். அதே மாதிரி சூரியன் பூமி, சூரியன் ஒரு பக்கம் இருக்குது, பூமி ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் சூரியனுக்கும் பூமிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணுறது சன்ரைஸ். அந்த சன்ரைஸ் தான் நீங்கள். உங்களால் தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் ஏது பண்ணியிருக்கிறோங்கிறது அந்த பூமிங்கிற ஒரு ஆடியன்ஸுக்கு தெரியணுன்னா, அங்கே ஒரு வெள்ளாமை ஒரு இது வரணுன்னா அது உங்களால் தான். ஸோ உங்களுக்கு எல்லா மனப்பூர்வமாக சுவாகத்தம், நன்றி. அதே மாதிரி நண்பர்கள், வெல்விஷர்ஸ், எத்தனையோ வேலை இருந்தாலும் நம்ம ஒரு இது அன்புக்காக பாசத்துக்காக எல்லாம் வந்து சேர்ந்துருக்கிறீங்க. உங்களுக்கும் நன்றி, வரவேற்புகள். அப்போ நம்ம பிஆர்ஓ சார் வெங்கட் சார், இதுக்கு நம்ம இவ்வளோ ஈஸியாக ஒரு ப்ரோக்ராம் எனக்கிட்ட நம்மளது டைரக்டரும் நான், ப்ரொடியூசரும் நான், அங்கே ஒர்க் முடியல, ரிலீஸ் டேட் கிட்ட வந்துச்சு, அங்கே டென்ஷன் ஓடிட்டு இருந்தாலும் எந்த டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது நம்ம கேப்டன் சாரு வெங்கட் சாரு. அவருக்கு நன்றி, வரவேற்பு. ஸோ இப்போது நம்ம டீட்டெயிலாக பேச போனால், நான் ஒரு டைரக்டர் படத்துக்கு, என் ஃப்ரெண்டு உயிர் நண்பர் கேடி நாய்க்கு நாங்கள் 2 பேர் சேர்ந்து இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ப்ரொடியூசர் நான் தான். ஒரு இந்த தண்டுபாளையம் 1 தெலுங்கு, அதுக்கு நான் தான் ப்ரொடியூசரு. தண்டுபாளையம் 2 கன்னடா அண்ட் தெலுங்கு, நான் தான் ப்ரொடியூசரு. அது சுத்தமாக நான் தான் ப்ரொடியூசரு. தண்டுபாளையம் 4 அதுக்கு நான் தான் ப்ரொடியூசரு. அதுக்கு ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, டைரக்ஷனு, ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, டைலாகு எல்லாமே சேர்ந்து தான், லிரிக் எல்லாமே. இப்போது இந்த தண்டுபாளையம் தமிழில் பண்ணுற நெசிட்டி என்ன இருந்தது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு இது. ஆமாம், அங்கே எடுத்தீங்க, அங்கே படம் ஹிட் ஆச்சு, அதனால் எல்லாம் பிளாக் பஸ்டர். தமிழ் கன்னடாலையும் பிளாக் பஸ்டரு, தெலுங்குலையும் பிளாக் பஸ்டர். தெலுங்கில் எந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர் அப்படின்னா, இப்போ நீங்கள் யாரும் திட்டுவீங்களா, ஏடா திருட்டுனாயே அப்படின்னு திட்டுவீங்கள, இப்போ அங்கெல்லாம் மறந்துட்டாங்க, தொங்கனா கொடுக்கறதே மறந்துட்டாங்க. ஏன்றா தண்டுபாளையம் கேங்கலாக ஒன்றாகும் அப்படிங்கிறாங்க. ஒரு அரசியல்வாதி எடுத்துங்க, தண்டுபாளையம் கேங்கா மீரோ அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு காமன் மேன் எடுத்துக்கங்க, ஏன்னா எங்கெல்லாம் தண்டுபாளையம் கேங்கா எட்டில் பிஹேவ் சேஸ்தானே அப்படின்னு. அந்த அளவுக்கு அங்கே பதிஞ்சு போச்சு. ஸோ நான் தண்டுபாளையம் 1 பண்ணுறப்போ, ரிலீஸ் ஆனப்போ எனக்கு நிறைய காமெண்ட்ஸ் வந்தது. நிறைய பேர் வந்து என்னை பர்சனலாக மீட் பண்ணாங்க, நிறைய பேர் வந்து அப்ரிஷியேஷன் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, சார் ஒருத்தர் சொன்னார், சார் நான் எங்கள் வீடு ஆக்சுவலாக அவுட் ஆஃப் ஏரியா தான் இருக்குது, நான் டெய்லி தண்ணி போடுவேன் சார், நான் எல்லாம் முடிச்சு நான் வீட்டுக்கு போகிறதே நைட்டு 10 மணி தான். ஆனால் உங்கள் வீடு உங்கள் படம் பார்த்த பிறகு எனக்கு பயம் வந்துச்சு சார், என் ஃபேமிலி எங்கே இந்த மாதிரி ஆகிடுவேன் சார், அதனால் இப்போ நான் குவார்டர் எடுத்துகிட்டு வீட்டுக்கே போயிடுறேன் சார், 6:30 நான் வீட்டுக்கு போயிடுறேன் சார், எங்கேயும் வெளியே வரதில்லை சார் அப்படின்னு சொன்னார். நிறைய பேர் வீட்டுக்கு எல்லாம் கிரில் போட வச்சாங்க, நிறைய பேர் கேர் எடுத்தாங்க. ஸோ அந்த கேரு, அந்த அவேர்னஸ்ஸு இங்கேயும் வரட்டு அப்படிங்கிறது ஒரு இன்டென்ஷன். ரெண்டாவது, நம்ம காவல்துறை, இங்கே நம்ம எஸ்பி சார் வந்திருக்கிறாரு, நம்ம ரத்னகுமார் சார் இருக்கிறாரு, உங்களுக்கெல்லாம் தெரியும். நாம் கண்ணில் பார்க்குறது காவல்துறை ஒன்று, நம்ம கண்ணுக்கு தெரியுது. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாதே அண்டர் கரண்ட்டில் அவங்க நிறைய வேலை செய்கிறாங்க இந்த இந்த சொசைட்டியை காப்பாற்றுறதுக்காக. அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது, ஆனால் நம்ம கண்ணுக்கே அது தெரியாது, அவங்க சொல்லிக்க மாட்டாங்க. அது உள்ளதான் நடக்கும். நம்மளுக்கு என்ன வந்தாங்க, ஏதோ ஒரு கைம் பிடிச்சாங்க, ஏதோ ஒன்று கொலை பிடிச்சாங்க, இவ்வளோ தான். ஆனால் அண்டர் கரண்ட்டில் இந்த சொசைட்டி காப்பாற்றுறதுக்காக அந்த போலீஸுங்கிற ஒரு சிஸ்டம் எவ்வளோ டீப்பாக வேலை செய்யுது, எவ்வளோ டெடிக்கேஷனாக வேலை செய்யுது, அதுக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஷன் செய்யுது அப்படிங்கிறது அவங்க சொன்னால் தான் எனக்குன்னு தெரியுது. ஸோ நான் தண்டுபாளையம் 2 படம் பண்ணப்போ ஒரு டிஸ்கஷன் ஆச்சு. அதில் வந்து நம்ம டைரக்டர் என்ன பண்ணிட்டாரு, நல்லவங்களை காமிச்சிட்டாரு கேங்க. ஸோ அதனால் சில பேரெல்லாம் அப்செட் ஆகிட்டாங்க, என்னங்க திடீர்னு போய் அவங்கள இந்த மாதிரி கொடுங்க நல்லவங்களை காமிச்சிட்டிங்களே அப்படின்ட்டு. அப்புறம் தான் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறப்போ தான் ரொம்ப ரொம்ப டீப்பாக போச்சு. அப்போ தான் தெரிஞ்சுது, இந்த ரூட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக இல்லை, ரொம்ப டீப்பில் இருக்குது, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, இதை ஏன் நம்ம ஸ்க்ரீனில் எட்டு வரக்கூடாது. ஒன்று சார்,
ஒன்று படம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காதல் சப்ஜெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, இன்னொன்று க்ரைம் சப்ஜெக்ட் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக் இன்சிடென்ட்ஸ் இருக்குல்ல, இதை நீங்கள் பேஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு உண்மையாக சொல்கிறேன் கட்ஸ் வேணும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் ஆசை தான், எல்லாம் நானும் டைரெக்ஷன் பண்ணிடுவேன் தான். ஸ்கிரிப்ட் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கல்ல, அப்போ தான் உங்களுக்கு கொஸ்டின் ரைஸ் ஆகும். இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்தால் நம்ம வீட்டு விட்டே வெளியே துரத்திடுவாங்கடா இந்த படத்தை. இந்த மாதிரி எடுத்தால் சொசைட்டியில் நம்ம என்ன சொல்லுவாங்க, நண்பர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, நம்மளால் அசிங்கப்பட்டுக்குவாங்க. இந்த மாதிரி திங்க் பண்ணுவான் ஒரு மனுஷன். இல்லை நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப நல்லா தான் படம் எடுப்பேன், அந்த ஸ்கிரிப்டை மட்டும் சொல்ல வச்சுருவான். இல்லைன்னா சும்மா மேலே படம் எடுத்துட்டு அந்த படம் ஃப்ளாப் ஆக்கிடுவான். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. அந்த படத்துக்கு என்ன வேணும் அந்த எக்ஸிக்யூட் பண்ணணும், அவ்வளோதான். இல்லை அந்த சப்ஜெக்ட் டச் பண்ணக்கூடாது. நான் டச் பண்ணேன். எனக்கு நிறைய காமெண்ட்ஸ் வந்தது, என்னங்க அவ்வளோ மோசமாக எடுத்துருக்கீங்க, என்னங்க அவ்வளோ இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, நிறைய வந்தது. பட் ஐ டோன்ட் கேர். ஏன்னா அந்த சப்ஜெக்ட் தொட்டால் அதை டச் பண்ணி ஆகணும். அதை டச் பண்ணால் தான் உண்மையை சொல்ல முடியும். ஸோ அதுதான் இந்த படத்தில் டச் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ட்ரெயிலர் தெரியும், சென்சார் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதுக்கு மறுபடி அது எவ்வளோ மோசமான கேங்கு, எவ்வளோ கொடூரமான கேங்கு அப்படிங்கிறது காமிக்கணும். நான் சொன்னேன் சொசைட்டியில் அந்த மாதிரி எல்லாம் டோர் வச்சாங்க, கேட் வச்சாங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யாரான ஒருத்தர் சொல்லுங்கள், பாருங்கள் அந்த ரோட்டில் போவீங்க, ஒரு நாய் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், அந்த நாய் கடிக்குங்க அப்படின்னு. ரொம்ப அசால்ட்டாக தான் போவான். ஏன்னா நாய் தானே, ஒரு கல் எடுத்து அடிச்சா ஓடிடும்ன்ட்டு. ஆனால் அந்த நாய் ரொம்ப கொடூரமாக கடிக்கிறதோ இல்லை அவங்கள போட்டு ஏதோ வேறு மாதிரி டார்ச்சர் கொடுக்குறதோ ஒரு வீடியோ நீங்கள் காமிச்சிட்டு ஒரு நாய் இருக்குன்னு சொல்லி பாருங்கள், எவ்வளோ அலர்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வெறும் கதை சொன்ன மட்டும் பார்த்தாது, அவங்க எவ்வளோ கொடூரமாக இருக்கிறாங்க அப்படின்னு காமிச்சா தான் உண்மையிலே ஒரு அண்ணனுக்கோ தங்கச்சி மேலே, ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி மேலே, ஒரு அப்பனுக்கு அம்மா மேலே இந்த மாதிரி ஒரு டென்ஷன் க்ரியேட் ஆகும். அதுதான் இது ஒரு ட்ரை. அப்புறம் இன்னொன்று நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் அது அண்டர் கரண்ட்டில் எவ்வளோ ஒர்க் செய்யுது அப்படிங்கிறது நம்ம க்ரைம் செல்வராஜ் சாருக்கு எல்லாம் தெரியும். ரொம்ப டீட்டெயிலாக போயிருக்கிறாரு, அவர் சொல்லுவார். ஸோ அது ஒன்று. ஸோ இது இன்னும் இதோட கண்டென்ட்டு, இந்த மாதிரி கண்டென்ட் வந்து யாரும் டச் பண்ணதில்லை. டச் பண்ணதில்லை மீன்ஸ் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, கேட்டிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி டீப்பான கண்டென்ட் இது. நாங்கள் கர்நாடகா, எங்களுக்கு இதெல்லாம் தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியாது. உண்மையை சொல்லப்போனால் இந்த சப்ஜெக்டை டச் பண்ணுறதுக்கு போனால் கேஸ் விழுகுது. இப்போ நானும் கூட உங்கள்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக நிறையா இன்சிடென்ட் சொல்லணும்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் சொன்னால் ஏன்னா நான் 2 டைம் போஸ்டர்ஸ் போட்டேன். ஃபஸ்ட்டு படம் ஷூட்டிங் முடிஞ்ச ஒரு போஸ்டர் போட்டேன், இப்போ ஒரு எல்லா போஸ்டர் போட்டுக்கிறேன். சொல்ல முடியாது, அந்த கேங் இங்கே யாரும் சுற்றிட்டு இருந்தாலும் சுற்றிட்டு இருப்பாங்க. அவன் என்ன பேசுகிறான், என்ன பார்க்கலான்னு சொல்லிட்டு நாளைக்கு யூடியூப்லலாம் நோண்டுவாங்க, எங்கேருந்து கேஸ் போடலாம், எப்படி கேஸ் போடலாம், எப்படி இந்த படத்தை நிற்க வைக்கலாம், எப்படி ஸ்டே ஆகிட்டு வரலாம். அதுக்கு ஒரு ட்ரூப்பே ஒர்க் பண்ணுது. அது மட்டும் இல்லை, அது இன்னொரு ட்ரூப் இருக்குது, நம்மளை தேடி வந்து நம்மளுக்கு சேலஞ்சு கூட பண்ணுவாங்க. மிரட்டல். இந்த மிரட்டல் இருக்கிறது தான் சாப்டர் 2 வந்து நல்லவங்களாம் காமிச்சிட்டார். இந்த மாதிரி இந்த ரூட்ஸ் இன்னும் இருக்குது சார். ஸ்பெஷலாக அவர் சொல்லப்போனால் கர்நாடகாவில் இது கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால இந்த ரூட்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணிருக்கிறது சவுத் இந்தியாவில், தமிழ்நாட்டில், கேரளாவில், ஆந்திராவில் ஸ்டில் இருக்குது. ஆனால் அது வேறு ரூத்தில் போயிட்டுருக்கு, வேறு இதில் போயிட்டுருக்கு. அது நம்ம உள்ளே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ அவங்களும் எல்லாம் அப்பப்போ எல்லாம் என்னென்ன ஆக்ஷன் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. எங்கெங்கே எல்லாம் எப்படி கட் பண்ணோம் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால இதை வச்சு கண்டென்ட் எடுத்து பண்ணிடுறோம். ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு, புது கண்டென்ட்டு, புது ஸ்க்ரீன் பிளே. இது சாப்டர் 1 தான். இது வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்கும், ஆடியன்ஸ் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்காக. சாப்டர் 2 வந்து அவுட் ரியலிஸ்டிக்காக இருக்கும். Good evening. First of all, thank you everyone for coming here and supporting us. First time negative role பண்ணிருக்கேன். Kunjo, on the first day I was hesitant and nervous, but thanks to the director with his confidence and thanks to Vanita being a wonderful co-star, and I think I got that confidence because of everyone being around. Like people around me made me feel very comfortable. So nalla vandirukku. I kind of liked the trailer, something different. I hope you all like it too, and all the best to the team, and thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எனக்கு இந்த மாதிரி ஒரு க்ரௌடில் பேசுகிறதுக்கு, இந்த மாதிரி லான்ச்சிங்கில் வந்து பேசுகிற ரொம்ப எக்ஸைட்மெண்ட். அதோட இந்த படம் வந்து நானே ரொம்ப அதாவது எதிர்பார்த்துட்ருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த சாங் பாடுறதுக்கு இந்த மியூசிக் டைரக்டர் ஜிதின் ரோஷன் அவர் வந்து கேட்டிருந்தாங்க. கேட்கும்போது நான் சார் பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு, ரொம்ப அடித்தடியாக இருக்கும், கொஞ்சம் பிச்சிங்கில் இருக்கும்னு. ஸோ நான் ஃபஸ்ட்டு டெமோ தான் பாடினேன். பாடும்போது எனக்கே
என்ன சொல்கிறது, ரத்தம் வந்திருக்கும் அப்படி தான் சொன்னோம். ஸோ ரொம்ப சூப்பராக போட்டிருந்தாரு. இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங் வந்து நான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் இந்த டீம் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். படம் வந்து மெகா ஹிட் கொடுக்கணுன்னு உங்கள் எல்லாரையுமே நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து வரும்போது ஆக்சுவலி வந்து உண்மையாக சொல்லணுன்னா தமிழ் ஆர்டிஸ்ட்க்கு, அதாவது தமிழுங்கிறது மொழி தமிழ்ல, இப்போ சோனியா அகர்வால் வந்து அகர்வாலாக இருக்கலாம், ஆனால் அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் நடிகை தான். ஷீ இஸ் டோட்டலி அ தமிழ் கேர்ள். ஸோ நம்ம இங்கேயே உட்காந்து தமிழ்நாடை நம்பி தமிழ் இண்டஸ்ட்ரியை நம்பி இருக்கக்கூடிய நடிகைகளுக்கு பெரிய வாய்ப்புகள் வர்றதில்லை. இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். இண்டஸ்ட்ரி வந்து ரீஎன்ட்ரி ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து நிறைய படங்கள், கிட்டத்தட்ட 25 ஃபிலிம்ஸ் ஹேவ் கம்ப்ளீட்டட் இந்த பாஸ்ட் 2 years. இத்தனை படங்கள் நான் பண்ணேன், நிறைய கேரக்டர்ஸ் எல்லாமே படங்கள் இப்போ தான் ரிலீஸ், ஒரு சிலது ரிலீஸ் ஆகிட்டுருக்கு, ஒரு சிலது எண்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில், அந்த மாதிரி நிறைய விஷயம், நிறைய படங்கள். ஆனால் இந்த 25 படங்களில் கூட நான் எதிர்பார்த்த மாதிரி நெகட்டிவ் பண்ணுறேன், பாசிட்டிவ் பண்ணுறேன், டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ், போலீஸ், நிறைய போலீஸ் ஆக்சுவலி, அண்ட் லாயர், எல்லா விதமான ரோல்ஸ், டிஃப்ரெண்ட் கலர் கண்டிப்பாக எனக்கு வருது. ஆனால் வந்து ஒரு நேட்டிவிட்டியான ஒரு சப்ஜெக்டில், அந்த ஒரு நேட்டிவிட்டி நம்ம பார்த்து வளர்ந்த சினிமா, 90லலாம் நாங்கள் பார்த்த சினிமா, இன்றைக்கி அந்த மாதிரி படங்கள் ரொம்ப கம்மியாக தான் எடுக்கிறாங்க. ஆனால் எப்போ அந்த மாதிரி படங்கள் எடுத்தாலும் கண்டிப்பாக அது வந்து வெற்றி அடையுது. ஆனால் அதுக்கான டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க. அந்த காலத்தில் வந்து எஸ்பெஷலி ஐ திங்க் உங்கள் எல்லாருக்குமே ரிலேட் பண்ண முடியும். நான் வளரும்போது அம்மா அப்பாவோட டேடியோட எவ்வளோ ஷூட்டிங்ஸ் நான் போயிருக்கேன். ஆல் ஓவர் தமிழ்நாடு, கோபிச்செட்டிப்பாளையம், பொள்ளாச்சி, எங்களது சம்மர் ஹாலிடே, எந்த ஹாலிடேயாக இருந்தாலும் அந்த அந்த பெல்ட்டில் தான் வந்து இருப்போம். ஏன்னா ஏதோ ஒரு ஷூட்டிங்கில் இருப்போம். ஸோ சின்ன பிள்ளையிலேருந்தே நான் நிறைய பார்த்துருக்கேன் இந்த மாதிரி. ஸோ ஐ ஃபேசினேட்டட் பை இட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு கிடைக்கிற ரோல்ஸ், அவருக்கு அந்த கெட்டப்பு, அதே மாதிரி ராதிகாக்கா அந்த டைம்லலாம் என்ன ரோல்ஸ், என்ன படங்கள். இன்றைக்கி பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, பட் இன்றைக்கி பெண்களுக்கு வேறு மாதிரி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறாங்க. மொத்த வேட்டையும் தூக்கி அந்த லேடி மேலே போட்டுடுறாங்க. அதில் நிறைய வந்து வெற்றி அடைய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு இதில் அன்னைக்கு இருந்தது இன்றைக்கி ரொம்ப கம்மியாகிடுச்சு அப்படின்னு நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு ராவாக, ஒரு நேட்டிவிட்டியான ஒரு கெட்டப்பில், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் ஏன் நமக்கு வர மாட்டேங்குது? சாரி டு சே, ஆனால் நிறைய மலையாளம் ஆர்டிஸ்ட்க்கு கிடைக்கிது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் நடிகைகளுக்கு கிடைக்கல. ஸோ எனக்கு அது உள்ளுக்குள்ளே உறுத்திட்டு தான் இருந்தது. இந்த படம் வந்தப்போ வெங்கட் சார் வந்து காண்டாக்ட் பண்ணாங்க. சொன்னப்போ எனக்கு இன்ட்ரீக் ஆச்சு. ஏன்னா எனக்கு இந்த படம் பற்றி பெருசாக தெரியல. பட் அவர் தண்டுப்பாளையம்னு நான் ஏதோ ஊர் பேர், ஸோ ஏதோ நேட்டிவிட்டின்னு சொல்லி நம்பிட்டேன். நான் அப்படி மிஸ்லீட் ஆனேன் ஆக்சுவலி. இவ்வளோ நொட்டோரியஸான படத்தில் அதில் ஒரு கேங் லீடராக என்ன போட்டு அது வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறது ஓகே, ஆனால் பண்ணுறது நான். இது கேஜிஎஃப் படத்தில் சொல்கிற மாதிரி வைலன்ஸ் வைலன்ஸ் வைலன்ஸ், ஐ டோன்ட் லைக் வைலன்ஸ் பட் வைலன்ஸ் லவ்ஸ் மீன்ற மாதிரி கரெக்டாக வந்து எனக்குன்னு அட்ராக்ட் ஆகுது சில விஷயங்கள் கான்ட்ரவர்சியில். பட் அந்த கான்ட்ரவர்சியுமே ஒரு பாசிட்டிவிட்டியில் இன்றைக்கி பப்ளிசிட்டி ரொம்ப 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 முக்கியம். வெங்கட் சார் வந்து சொன்னப்போ எனக்கு கான்செப்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பண்ணாத கேரக்டராக இருந்தது. ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஏன்னா வித்தவுட் மேக்கப், கொஞ்சம் டல் மேக்கப், கொஞ்சம் டார்க்காகவே போட்டு, கொஞ்சம் அந்த மாதிரி கெட்டப், அந்த ப்ரீவியஸ் படங்களோட ரெஃபரன்ஸை நானே எடுத்து பார்த்தேன். அவங்க பண்ணியிருந்தது ரொம்ப ராவாக ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். அண்ட் சோனியாவோட காம்பினேஷன் சொன்னாங்க. நான் வந்து சோனியா, டு பி வெரி ஆனஸ்ட், ஐ அப்ரிஷியேட் ஹர் அ லாட். ஏன்னா நான் ஒரு 2-3 சப்ஜெக்ட் இந்த மாதிரி
காம்பினேஷன் ஆர்டிஸ்ட் வந்து ஈவன் இன் தெலுங்கு பேர் சொல்ல விரும்பல, ஆனால் என்னோட காம்பினேஷன் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னும் போது அவங்க பண்ணல. ஏன் அப்படின்னா விமனுக்கு வந்து ஜென்ரலாகவே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. பொம்பளைங்க நம்மளே ஒத்துப்போம், கண்டிப்பாக ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ஒரு போட்டி பொறாமை இருக்குது. யார் பெட்டராக பண்ணுவோம் அப்படிங்கிற போட்டி பொறாமை வந்து என்றைக்குமே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு நல்ல படம் அமையும். நீங்கள் பார்த்த அந்த ட்ரெய்லர் அதுதான், நீங்கள் பார்க்குற இந்த போஸ்டர் இதுதான். நிறைய பேர் எனக்கு ஒரு சில பெரிய டைரக்டர்ஸ் வந்து இந்த ரீசன்ட் அவங்க ஃபஸ்ட்டு போஸ்டர் அடித்தாங்க, அப்புறம் இப்போது ஐ திங்க் போஸ்டர் திரும்பி அடிச்சிருக்கீங்க, நான் பார்க்கல. அதுதான் நான் ஊர்லேருந்து நான் ஆக்சுவலி இன்றைக்கி தான் வந்தேன். ஸோ அப்போது இந்த போஸ்டர் பார்த்து எனக்கு ஒரு 4-5 மிகப்பெரிய டைரக்டர் இன்றைக்கி கரண்ட்டில் இருக்கிறவங்க, நாட் பழைய டைரக்டர், இன்றைக்கி இருக்கிறவங்க எனக்கு கால் பண்ணி அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ஒரு டைரக்டர் வந்து நான் அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்கேன் டி நகரில் அந்த போஸ்டரை, எவ்வளோ எமோஷன் இருக்குது, எவ்வளோ ஒரு காம்பினேஷன் இருக்குது, 2 பேருக்கு இடையில் ஒரு கெமிஸ்ட்ரி அண்ட் அந்த பிளட்டு, அந்த தோரணை, அந்த ஒரு ஆக்ஷன், அந்த ஆக்ஷன் ஸ்டில் எடுத்தது ஃபோட்டோகிராஃபருக்கும் நன்றி. தே ஹஸ் டேக்கன் அ பிரில்லியன்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ். ஸோ அவங்க வந்து அதை சேலஞ்சாக எடுத்து நான் வனிதாவோட பண்ணுறேன், லெட் அஸ் டூ இட் டுகெதர்னு சொல்லி நாங்கள் ஸ்பாட்டில் வி நோ ஈச் அதர். ரொம்ப வருஷமாகவே எனக்கு சோனியாவை தெரியும், பட் ரொம்ப சாஃப்டான கேரக்டர். சொன்ன மாதிரி ஒரு பூவை வந்து புயலாக காமிச்சிருக்காங்க. என்னையாவது கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இது மாதிரி வரலன்னு தான் நான் ஃபீல் பண்ணிகிட்ருப்பேன், நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் சோனியா இஸ் நாட், நானே சோனியாவா அப்படின்னு நினச்சேன், மிரண்டு போயிட்டேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஆஹா, எனக்கு கூட அவ்வளோ தைரியம் இல்லை. அந்த கத்தியை வச்சுட்டு கழுத்தை அறுக்கிறதெல்லாம் நான் பயப்படுறேன், ஏதாவது ஆயிடுமோ, டம்மி கொடுங்கப்பா பார்த்து பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அவங்க பயங்கர தில்லா கான்ஃபிடெண்ட்டாக பண்ணாங்க. அண்ட் தட் கேவ் மீ ஆல்சோ, அவங்க சொன்ன மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான் 2 ஆக்டர்ஸ்குள்ளே. ஈக்குவலாக நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஒருத்தரை மிஞ்சி ஒருத்தர் பண்ணணும், அதே மாதிரி ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு இதுனா அவங்க என்ன ஒரு டவுட் கேட்டாங்கன்னா நான் உடனே அவங்களுக்கு ஷி ட்ரஸ்ட் மீ. அதே மாதிரி நான் இஸ் திஸ் ஓகே அப்படின்னா ஷி வில் டெல் மீ. அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்த படத்தில் வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப வருஷமாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், பட் இந்த படத்தில் இப்படி ஒரு கேரக்டரில் 2 பேரோட காம்பினேஷன் அமையும்னு நினைக்கல. நான் சொன்ன ஒரு சில டைரக்டர்ஸ் வந்து எனக்கு சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திரும்பவும் ராதிகாவை பார்த்த மாதிரி இருந்தது. அந்த காலத்தில் இருந்த ராதிகாவை திரும்பியும் அங்கே போஸ்டரில் இந்த யங்கர் ராதிகாவை பார்த்த மாதிரி இருந்தது. அது ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன், பிகாஸ் ஐ எம் அ பிக் ஃபேன் அண்ட் ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரில்லியன்ட் ஆக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா. அண்ட் இந்த காம்பினேஷன் வந்து விஜயகுமாரும் சரத்குமாரும் கொடுத்த வெற்றி படங்களோட வரிசையில் இந்த படம் ஒரு 2 ஹீரோயின்ஸ் அப்படி நின்ன மாதிரி இருந்தது அப்படின்னாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப அகெயின் பெருமையாக இருந்தது. பிகாஸ் எங்கள் அப்பாவோட அந்த வரலாறை வந்து இஃப் ஐ எம் ஏபிள் டு கண்டினியூ, அதுவே ஒரு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த வெங்கட் சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுக்கும்போது எனக்கு அதோட பெரிய வேல்யூவாக தெரியல, எனக்கு தெரியல. டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க, கெட்டப்பு, ஒரு ஆர்டிஸ்ட்டாக என்ன நினைப்போம், பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் பண்ணலாம் அப்படின்னு. பண்ணும்போது தான் தெரிஞ்சுது, மை காட், இவ்வளோ சைக்கோயிசம், இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இந்த உலகத்தில். நம்ம ஒரு நியூஸ் படிக்கும்போது இது என்னது, இது நான்சென்ஸ், இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையாக நடக்குது. இங்கே சொன்னாங்க இந்த மாதிரி போலீஸ், தமிழ்நாடு போலீஸில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இந்த மாதிரி கேசஸ் இருக்குது. நினைக்கும் போதே வந்து இட் இஸ் வெரி ஸ்கேரி. பட் ஆன் அ குட் நோட், இந்த படம் வந்து ஒரு நல்ல ரீச் கிடைக்கணும். ஏன் அப்படின்னா டெஃபினெட்லி பீப்புள் ஷுட் நோ ஹவு டு பி கேர்ஃபுல், பாதுகாத்துக்கணும். அவங்க வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது, எல்லாமே கொஞ்சம் உஷாராக இருக்கணும். லைஃபுங்கிறதே அவ்வளோதான். ஸோ அந்த உஷார் இருந்துச்சுனாலே வி கேன் எஸ்கேப் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் ஆக்சுவலி தாய்லாண்டில் இருந்தேன். ஜென்ரலாகவே இப்போல்லாம் யாராவது எனக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் எங்கே இருக்கீங்க, சென்னையில் இருக்கீங்களா, பேங்காக்கில் இருக்கீங்களான்னு தான் கேட்குறாங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிகம் மை செகண்ட் ஹோம் ஃபார் பிஸ்னஸ் ரீசன்ஸ், திஸ் தட் எல்லாம். பட் இப்போ நான் போனது வந்து அகெயின் ஒரு நல்ல விஷயம். கூடிய விரைவில் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு ஷூட்டிங்க்காக தான் போயிருந்தது. அது வந்து ஒரு லொக்கேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்ருக்கும் போது
வெங்கட் சார் ப்ரொடக்ஷன்லேருந்து எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் இருக்குது அப்படின்னு. நான் ஆல்ரெடி பிளான் பண்ணி நான் என் பொண்ணு ஜோவிகா 2 பேருமே போயிட்டோம். நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் எண்டு வரைக்கும் வர்ற பிளானே இல்லை. 1 வே டிக்கெட் போட்டு தான் நான் போனேன். ஸோ படம் முடிச்சுட்டு தான் வர மாதிரி பிளான், ஃபுல் ஷூட்டிங் அங்கே. ஸோ நான் வந்து எனக்கு வர முடியலன்னு சொல்கிறதுக்கு விட எனக்கு வரணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். எந்த படம் நம்ம பண்ணாலும் நம்ம வரணும், உங்களெல்லாம் சந்திக்கணும், இதுதான் சந்தோஷம். ஸோ அந்த ஒரு விஷயம் நான் வந்தால் நல்லாவும் இருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணப்போ நான் சொன்னேன், சரி நீங்கள் டிக்கெட் போடுங்க நான் வரேன் அப்படின்ட்டு. இம்மிடியட்லி நவ் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் த டிக்கெட்ஸ். உங்களுக்கே தெரியும், ஹாலிடே டைமில் எல்லாருமே பேங்காக் போகிறாங்க, கூட்டமாக போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க டிக்கெட் போட்டு என்னை வரவழைச்சு திரும்பி அனுப்புகிறாங்க. ஐ ஜஸ்ட் கேம் ஃபார் திஸ் ஃபங்க்ஷன், உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும் போதே நல்லாயிருக்கு. I wish the team all the best.